சாட்டர்டே மார்னிங் அன்றைக்கி கொஞ்சம் எர்லியாகவே எழுந்துட்டேன். நம்ம டேரெக்டாக பார்க்குறத விட இந்த கேமரா மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டில் அவ்வளோ டஸ்ட் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது. ஸோ அதனால் அதை கையோடு லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு நியூ மாமாக இருக்கவங்களுக்கு ஒரு தூங்குகிற ரொட்டீனாக இருக்கட்டும், இல்லை மார்னிங் எழுந்துக்கிற ரொட்டீன் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது பேபியை பொறுத்து தான் மாறும். ஸோ அவங்க நைட் டைமில் ரொம்ப ஏர்லியாக தூங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுமே நம்மளோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்க முடியும். பட் அவங்க தூங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்மளோட ரொட்டீனுமே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அன்றைக்கி பேபி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துட்டாங்க. ஸோ அதனால் நானும் அவங்க கூடவே சேர்ந்து எழுந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தூங்குறாங்க அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு ஏதாவது ஒர்க்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் அவங்க எழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சுக்கிட்டே நம்மளோட குக்கிங், நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அன்றைக்குமே எனக்கு அப்படி தான் போயிட்டுருந்தது. பேபியோட ரொட்டீனில் ப்ரஷ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போ குளிச்சு விட்டனோ அந்த டைமில் ப்ரஷ் பண்ணி விடுவேன். இல்லை மிட் மார்னிங்கில் அவங்க ஏதாவது விளையாடுறாங்க தண்ணியில் என்கேஜ்டாக அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி டைமில் தான் ப்ரஷ் வந்துட்டு பண்ணி விடுறது. பட் ரீசன்ட் டேஸாக ஒரு 2 months முன்னாடி நான் என்ன வந்து கோத்ரூ பண்ணேன் அப்படின்னா, பேபிக்கு வந்துட்டு எழுந்த உடனே மில்க் வந்து காய வச்சு கொடுத்துட்றது. அது டேரெக்டாக எம்டி ஸ்டொமக்கில் கொடுக்குறனால என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 minutesலேயே ஃபுல்லாக வந்து வாமிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, ப்ரஷ் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கொடுத்தாலுமே அகெயின் வந்து அந்த மாதிரி வாமிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஓகே, டேரெக்டாக எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம மில்க் கொடுக்குறனால தான் அவங்களுக்கு வந்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்த உடனே மில்க் கொடுக்காமல் வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்டோ இல்லை அவங்களுக்கு ஃபுட்டே கூட ஏதாவது டக்குன்னு ரெடி பண்ணி ஃபீட் பண்ணிவிட்டு மிட் மார்னிங்கில் வந்துட்டு மில்க் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே எனக்கு மட்டும்தான் குக் பண்ணுற மாதிரி இருந்தது. பேபிக்கு கொஞ்சம் ஃபுட் ஏதாவது கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் என்கேஜாக விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கலாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மிட் மார்னிங்க்கு ஹஸ்பண்ட் ஏதாவது கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கேழ்வரகு ரெடி பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு அதை அப்படியே லஞ்சுக்கு எடுத்துப்பேன். ஸோ அன்றைக்கி அவங்களுக்கு பேக் பண்ணது போக மீதம் இருந்ததில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பேபிக்கு கொஞ்சம் டேட்ஸு அதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டேன். இந்த புல்லட் மிக்ஸி ஜார் ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்தது. பட் மிக்ஸி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பெருசாக இந்த புல்லட் மிக்ஸி ஜார் வந்துட்டு வாங்குறதுக்கான நீட் எதுவுமே இருந்ததில்லை. எதுக்கு தேவையில்லாமல் அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்தேன், வாங்கவே இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்வியஸாக நம்ம வந்து மிக்ஸி வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். 2 months கிட்டே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ரொம்ப அடித்து யூஸ் பண்ண போகிறதில்ல, ரொம்ப ஹார்டானது வந்து நம்ம எதுவுமே அரைக்க போகிறதில்ல. ஸோ பேசிக்காக ஒரு சட்னி இல்லை ஒரு ஜூஸஸ் அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஓகே, இப்போ வரைக்கும் வந்து நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு. இது நான் அகோரா பிராண்டில் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். 3 கண்டெய்னர்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஜார் வந்துடுது. ஸோ 3மே வந்துட்டு ஒன்று 250 ml, 2 கண்டெய்னர்ஸ் வந்து 500 ml. எக்ஸாக்டாக அதோட எம்எல் இப்போ வரைக்கும் நான் நோட் பண்ணலை, பட் 500 ml கெப்பாசிட்டி உள்ளது. இது கூட 2 பிளேட் அண்ட் 3 மூடி வந்துடுது. நம்ம வந்து ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதிலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி டு கேரி மாதிரி தான் இருக்குது. ஜூஸஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ப்ராடக்ட்னே சொல்லலாம். பட் சட்னி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கணும், ரொம்ப நேரம் வந்து அரைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சில்லு ஆட் பண்ணாமல் துருவி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அரைச்சிடுது. பட் சில்லு ஆட் பண்ணால் கூட ரொம்ப சாப் பண்ணி குட்டி குட்டியாக வந்து நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து அரைச்சிடுது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் வந்து இதில் நான் நோட் பண்ணேன். மிக்ஸியை கம்பேர் பண்ணும்போது இந்த சட்னி அரைக்கிறதுல மட்டும் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு நெகட்டிவாக தோணுச்சு. மற்றபடி ஓகே, ப்ராடக்ட் வைஸாக இருக்கட்டும், குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
பேபிக்குன்னு ஒரு சில ஃபுட்டு வந்து தனியாக குக் பண்ணுறத விட்டாச்சு. ஸோ நமக்கு குக் பண்ணுறதுலேருந்தே பேபிக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணி அவங்களுக்கு எடுத்து வச்சிடுறது. பாசிப்பருப்பு தனியாகவே அவங்களுக்கு நான் வந்து குக் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். பட் இப்போ துவரம்பருப்பு கூடவே சேர்த்து பாசிப்பருப்பும் பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலாஸ் கம்மியாக ஆட் பண்ணி அது லைட்டாக கொதி வந்ததும் பேபிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக எங்களுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணிக்கிறது. நான் யூஸ் பண்ணுற குக்கரில் விசில் வரும்போது வாட்டர் லீக்கேஜ் நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நான் ஒரு சில டிப்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தப்போ லப்பர் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு குக் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்றது. ஸோ பருப்பு தான் மோஸ்ட்டாக நான் பாயில் பண்ணிப்பேன். ரைஸ் இது வரைக்கும் குக்கரில் வச்சதில்லை. ஸோ பருப்பு இது மாதிரி பாயில் பண்ணும்போது அதையுமே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட சோக் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா 2 விசில்ஸ்லேயே நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் ஆகி வெந்துடும். பருப்பு சோக் பண்ண வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாமே ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றா குக்கரில் ஆட் பண்ணி பருப்பு கூடவே சேர்த்து பாயில் பண்ண வச்சுடுவேன். இந்த சாம்பார் வைக்கிற மெத்தட் வந்துட்டு நான் ஒரு டைமும் ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஒரு சில டைம் குக்கரில் எல்லாமே மொத்தமாக வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொதிக்க விடுறது. புளி வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிப்பேன். ஒரு சில டைம் பருப்பு மட்டுமே குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ப்ராப்பராக எல்லாமே தாளித்து விட்டு வதக்கி விட்டு அந்த மாதிரியும் ரெடி பண்ணிப்பேன். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த டைமில் என்ன வந்துட்டு எப்படி குக் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணிப்பேன். பட் டேஸ்ட் வைஸ் எனக்கு வந்துட்டு எதுலேயுமே வித்தியாசம் தெரிஞ்சதில்லை. அந்தளவுக்கு சாம்பார் இப்போ வரைக்கும் டேஸ்ட்டாகவும் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. என்ன மெத்தடில் இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து வைக்கிறது அப்படின்றதும் தெரியல. பேபிக்கு எவ்வளோ தான் வந்துட்டு விளையாடுறதுக்கு திங்ஸ் இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே அதில் என்கேஜாக விளையாட மாட்டாங்க. இப்போ கூட காலுக்கு கீழே நின்றுட்டு ஃப்ளோரில் இருக்க கிச்சன் திங்ஸ்லாம் எடுத்து கழிச்சு போட்டுட்டு நம்ம கூட பேசிக்கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி தான் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ நான் குக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்துட்டு மெஸ்ஸி பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் என்னென்ன திங்ஸ்லாம் அவங்களுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதெல்லாம் எடுத்து கழிச்சு போட்டு ஃபுல்லாக மெஸ்ஸி பண்ணிவிடுவாங்க ஃப்ளோர் ஃபுல்லாக. ஸோ இந்த ஒர்க் வந்துட்டு குக்கிங் பண்ணுறது ஒரு தனியாக ஒரு டைம் போகுது அப்படின்னா இதெல்லாம் அகெயின் கழிச்சு போட்டதுக்கப்புறம் அவங்க தூங்குகிற டைமில் இல்லை அவங்க அகெயின் வேறு எங்கேயாவது எங்கேஜாக இருக்காங்கன்றப்போ இதெல்லாம் அகெயின் வந்து நான் எடுத்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதனால தான் ஒர்க் ஏதோ நிறைய இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது எப்போவுமே. குக்கரில் இப்போ வரைக்கும் பருப்பு மட்டும்தான் பாயில் பண்ண வச்சுருக்கேன். பட் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் மாதிரி தான். பட் இது நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட பண்ணியிருக்கேன். பேபி கிட்ட இப்போ வரைக்கும் இன்ட்ராக்ஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து டம்னு ஏதாவது போட்டு உடச்சி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் கேட்க முடியாத அளவுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாலில் விட்டுட்டு ஏதாவது டாய்ஸ் ஏதாவது கொடுத்து என்கேஜாக விளையாண்டதுக்கப்புறம் அகெயின் நான் வந்து கடகடன்னு இந்த ஒர்க்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு 5 to 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். பட் நான் வந்து ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இது வந்து பண்ணுறதுக்கு. எனக்குமே ரொம்ப டயர்டான மாதிரி இருந்தது. பேபிக்குமே இப்போ ஏதாவது இடையில அவங்களுக்கு ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். ஹெல்த் மிக்ஸ் நிறையா ட்ரை பண்ணேன். பட் உளுந்து கஞ்சி பவுட்ரு வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறதுமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கவே நான் இதுவே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது. வேறு எந்த ஹெல்த் மிக்ஸும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ட்ரை பண்ணலை. அப்படியே ஏதாவது ட்ரை ஃப்ரூட் மாதிரி கொடுக்கணுனாலும் அது டேரெக்டாக ஃப்ரூட்டாகவே கொடுத்துட்றது. ஸோ அதனால் வேறு பவுட்ரு மாதிரி எதுவுமே நான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ட்ரை பண்ணல. ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் உளுந்து கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு எனக்குமே கொஞ்சம் டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் 2 ஸ்பூன்ஸ் உளுந்து பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கட்டியெல்லாம் வராத அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பாயில் பண்ணோம் அப்படின்னா நல்ல கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூடவே நம்ம ஃப்ளேவருக்கு நிறைய வந்து ஆட் பண்ணலாம். பட் நான் இந்த மிக்ஸ் பவுடர் அரைக்கும் போதே ஏலக்காய் வந்து நான் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் ஃப்ளேவருக்கு எதுவுமே ஆட் பண்ணலை. பட் சுகருக்கு வந்துட்டு சுகர் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணேன். பட் பேபி வந்துட்டு எடுத்துக்கல. நாட்டு சக்கரை இல்லை வந்துட்டு
பனை வெல்லம் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் அன்றைக்கி ரெண்டுமே என்கிட்ட இல்லை அப்படின்றதால ஒயிட் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ரைஸ் இப்போ வரைக்கும் குக்கரில் வச்சதே இல்லை. டேரெக்டாக வந்து வடித்து அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது. 1 டம்ளர் போதும் எனக்கும் பேபிக்கு மட்டும். இதுவே பேபிக்கு வந்து நான் 2 டைம்ஸ் கிட்ட ஈவினிங் வரைக்கும் ரைஸும் கொடுத்துட்றது. ஸோ நான் டீ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் சோக் பண்ண வச்சுட்டு என்னோடய டீ எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூனில் பேபிக்கு 2 டைம்ஸ் வந்து ரைஸ் கொடுப்பேன். ஒரு டைம் வந்து பருப்பு கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுட்டு அது கூட நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி ஊட்டிடுறது. ஒரு 3:30 ஆர் 4:30 போல் அவங்களுக்கு ரசம் கொஞ்சம் ஆட் பண்ணி ரச சாதம் மாதிரி கொடுத்துட்றது. ஸோ பேபிக்கு எடுத்து வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சாம்பார் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த சாம்பார் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வர மாதிரியே நான் வச்சுப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும் ஊற்றி எனக்கு மட்டும் அந்த சாம்பார் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒர்க் வந்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கும் போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. யூஷுவலாக 2 பொரியல் ரெடி பண்ணிப்பேன். ஒன்று வந்து மெயினாக பேபிக்கு மட்டும் வந்து இருக்க மாதிரி, இன்னொரு பொரியலில் பேபிக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ரெடி பண்ணுவேன். பட் அன்றைக்கி வந்து பட்டாணி சோப் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் அவங்களுக்கு பாயில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு பொரியல் இன்னொன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் பொரியலே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல், அது இல்லாமல் பட்டாணி, இதுவே வந்துட்டு அன்றைக்கி டேக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். பொரியல் ரெடி பண்ணிகிட்டு இருந்த கேஸ் ஸ்டவோட பர்னர் வந்துட்டு கொஞ்சம் தகன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நார்மலாக யூஷுவலாக எரியிற மாதிரி இல்லை. ஸோ அது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ டக்குன்னு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ ஹோல்ஸ்லன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து குக் பண்ண ஆரம்பித்தேன். நான் பால்லாம் காய வச்சேன் அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக இருப்பேன். பால் காய வச்சுட்டு வேறு ஒர்க் ஏதாவது பார்க்குறது அந்த மாதிரி யூஸ்வலாக பண்ணிகிட்ருப்பேன். பட் பேபி கூட அதுவும் தனியாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. ஸோ அதனாலே முடிஞ்ச அளவுக்கு கிச்சனில் இருக்கும்போது மட்டும் என்னென்ன ஒர்க் வந்துட்டு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருது. ஸோ ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் கீழே மேலே ரெண்டுமே நல்லா ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மட்டும்தான் கிச்சனை விட்டு வெளில போவேன். ஸோ அதனாலே வந்துட்டு இந்த மாதிரி பேபி கூடவே வந்து இருக்கும்போது நான் குக் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பயந்து தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ஆஃப்டர் குக்கிங் வந்து மைண்ட் செட் எப்படி இருக்குது, டயர்ட்னஸ் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு தான் நான் வெசல் வாஷ் பண்ணுறது, கவுண்டர் டாப் கிளியர் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும். பட் அன்றைக்கி ரஸ்க்கு டீ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டதால ரொம்ப அந்தளவுக்கு டயர்ட்னஸ் இல்லை. ஸோ அதனால் வெசலும் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பு கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிடலாம். ஈவினிங் வரைக்கும் அகெயின் நம்ம வந்து கிச்சனில் எந்த ஒர்க்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லி கையோடவே இதையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாமேன்னு சொல்லி கேழ்வரகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணி வச்சுருந்தேன். பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் ஸ்கிப் பண்ணிட்டதால் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கேழ்வரகு தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட சாம்பார் இல்லை குழம்பு ஏதாவது ரெடி பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் மார்னிங்காக வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிட்டதால் வேறு எதுவுமே எனக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ ஊறுகாய் இருந்ததால் அது கூடவே கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துக்கிட்டேன். இதுவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். பட் ஈவினிங் ஆக ஆக வந்துட்டு ஒரு 4:30க்கெலாம் ஆகி நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நான் ரைஸுமே கொஞ்சம் எடுத்துப்பேன். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். White lace on the outside, satin pillows on the inside.